Students, let us see the achievements of World Trade Organization. What are the achievements made by World Trade Organizations? Use of restrictive measures for BOP problems has declined markedly. BOP problems na enna? Balance of payments. அதாவது எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாகவோ இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமாகவோ இருந்தால் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த பேலன்ஸ் டிஸ்இக்லிபிரியம் இருக்கும். அப்படின்னா ஒரு நாடு இம்போர்ட் அதிகமாகவோ எக்ஸ்போர்ட்டை கம்மியாக பண்ணுனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தோடைய அளவு ரொம்ப கம்மியாயிரும். இதே இது ஒரு நாடு எக்ஸ்போர்ட் அதிகமாகவும் இம்போர்ட்டை கம்மியாகவும் பண்ணால் அந்த நாட்டில் மற்ற நாடுகளுடைய கரன்சி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையும் அந்த நாடோடைய எக்கனாமிக் ப்ராப்ளம் டிஸ்இக்லிபிரியமாக இருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு இம்போர்ட். அதை தான் நம்ம டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிஸ்இக்லிபிரியம் இருந்தால் அது அந்த நாடுகளுக்கு நல்லது கிடையாது. ஸோ இதை ஈக்குவலைஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கணும், எக்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு இம்போர்ட் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு சில மெஷர்ஸை இந்த WTO கொடுத்து அந்த ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ், சில ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸை அந்த நாடுகளுக்கு, அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு இம்போஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த BOP ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் டிக்ளைன்ட். BOP ப்ராப்ளம்ஸ் ஹேஸ் டிக்ளைன்ட். அண்ட் செகண்ட் ஒன், சர்வீசஸ் ட்ரேட் ஹேஸ் பீன் brought into multilateral system. சர்வீசஸ் ட்ரேட், அதாவது குட்ஸை மட்டும் நம்ம ட்ரேடு பண்ணால் பத்தாது, சர்வீசஸ், அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில திறமை வாய்ந்த வேலையாட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கே அவங்களுடைய சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணி அதன் மூலமாக நம்ம இன்கம்மை ஏர்ன் பண்ணுறது. ஸோ சர்வீசஸ் ட்ரேட் ஹேஸ் பீன் brought into the multilateral system and many countries as in goods are opening in their markets for trade and investment. அதாவது குட்ஸாக இருக்கட்டும் சர்வீசஸாக இருக்கட்டும் எந்த நாடுகளோட வேணுனாலும் மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை போட்டு அந்த நாடுகளை எல்லா நாடுகளும் ஒரு நாடு இன்னொரு நாடில் போய் ட்ரேடுலையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லையோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத அதிகரித்தது இந்த WTO தான். ஸோ WTO provide the service trade and many countries as in goods as well as services are opening their markets for trade and investment. And third one, the trade policy review mechanism has created a process of continuous monitoring of trade policy development. Trade policy review mechanism has created, அதாவது ட்ரேடுக்குன்னு பாலிசிஸ் நிறையா இருக்குது, அதை ஃப்ரேம் பண்ண வேண்டியது இந்த WTOவுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த ட்ரேடு பாலிசியை ரிவ்யூ பண்ண அப்பப்போ அதில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி சில மெக்கானிசமை க்ரியேட் பண்ணுறாங்க. created a process of continuous monitoring of trade policy development. அந்த ட்ரேடு பாலிசியை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த பாலிசிஸை மானிட்டர் பண்ண வேண்டியது இந்த WTOவுடைய முக்கியமான நோக்கம். ஸோ எல்லா நாடுகளுக்கும் சாதகமாக, அதாவது பாதகம் இல்லாமல் சாதகமான ட்ரேடு பாலிசிஸை இவங்க மேக் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும், அப்பப்போ அதை ரிவ்யூ பண்ணணும். இதுதான் இந்த WTOவுடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. The trade policy review mechanism has created a process of continuous monitoring of trade policy developments. And these are the achievements of WTO. And let us see the WTO ministerial conferences. இந்த WTOவுடைய கான்ஃபரன்சஸ் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டோட பிளேஸ் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது சிங்கப்பூரில் 9லேருந்து 13th வரைக்கும் டிசம்பர் 1996 இந்த WTO கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் ஜெனீவா 1998 மே 18 to 20 நடந்திருக்கு. அண்ட் சீட்டல் நவம்பர் 30 டிசம்பர் 3 1999 நடந்திருக்கு. இப்படியே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இயரில் இந்த WTO நடந்திருக்கு.
ரீசெண்டாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கசகஸ்தானில் 2020 இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மினிஸ்டரியல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது WTO அண்ட் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இந்த WTOவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்தியா இஸ் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் WTO. இந்தியா ஃபேவர்ஸ் மல்டிலேட்ரல் ட்ரேட் அப்ரோச். இட் என்ஜாய்ஸ் MFN மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸை வந்து இந்த இந்தியா வந்து WTOவில் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதாவது இட் என்ஜாய்ஸ் MFN ஸ்டேட்டஸ் அண்ட் அலோஸ் த சேம் ஸ்டேட்டஸ் டு ஆல் அதர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸுக்கும் இந்த சேம் ஸ்டேட்டஸை வந்து அலோ பண்ணியிருக்காங்க. இந்தியா பெனிஃபிட்டட் ஃப்ரம் WTO ஆன் த ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ். எந்தெந்த வகையிலலாம் இந்த WTOக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா பெனிஃபிட்டட் அண்ட் த ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் by reducing tariff rates on raw materials, components and capital goods. It was able to import more for meeting her developmental requirements. India's imports go on increasing. இந்தியாவோட அதாவது பார்ட்டிசிபேஷன், இந்தியாவோட டேரிஃப் ரேட்டை வந்து ரா மெட்டீரியல்ஸை நம்ம வந்து இப்போ இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா அதோட டேரிஃப் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. WTO டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே, அதாவது ரா மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய டேரிஃப் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. And it was able to import more for meeting her developmental requirements. India's imports go on increasing. அப்போ இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால நம்ம இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நிறையா ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து இந்த WTO மூலமாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதோட இந்தியா வந்து அதோடைய இம்போர்ட்ஸை வந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் தானே. WTO மூலமாக கிடைச்ச பெனிஃபிட் என்னென்னா it reduced the tariff rates on raw materials, components, goods, and India's imports go on increasing. And next point, India gets market access in several countries without any bilateral trade agreements. Bilateral trade agreements அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடோட மட்டும்தான் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட முடியும், ஒரு நாடோட மட்டும்தான். அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு நாடோட பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இல்லாமல் மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை போடுறதுக்கு இந்த WTO வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா வந்து எல்லா நாடுகளோடையும் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இந்த WTO வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா கெட்ஸ் மார்க்கெட் அக்சஸ் இன் செவரல் கண்ட்ரீஸ் வித்தவுட் எனி பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹாஸ் பீன் அப்டைன்ட் அட் சீப்பர் காஸ்ட். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, தொழில்நுட்பம், நவீன விதமான தொழில்நுட்பங்களை டெவலப்டு கண்ட்ரீஸில் இருந்து நம்ம நாடு அப்டைன் பண்ணுது சீப்பர் காஸ்ட்டில், குறைந்த செலவில். அது வந்து WTOவில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்தியா இஸ் இன் பெட்டர் பொசிஷன் டு கெட் குவிக் ரெட்ரஸல் ஃப்ரம் த ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். அதாவது எந்த நாடுகளோட நம்ம ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோமோ அந்த நாடுகளோட சில சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம WTOவில் போய் ஈஸியான சொல்யூஷனை வேகமாக வாங்குறதுக்கு இந்த WTO வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் த இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் த வைடர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். வைடர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் நம்ம நாட்டோடைய எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய குட்ஸை யாருக்கெல்லாம் தேவைப்படுது, எந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கேதர் பண்ணி கொடுக்கறதுக்காக மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த WTO. அதாவது இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த பொருட்களுக்கு எங்கெங்கெல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு வந்து ஒய்டர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த WTO கொடுக்கறதுனால அது இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. So the Indian exporters benefited from the wider market information. India is in a better position to get quick redressal from the trade disputes. Advanced technology has been obtained at cheaper cost. India gets market access in several countries without any bilateral trade agreements. By reducing tariff rates on raw materials, components and capital goods, it was able to
import more for meeting her developmental requirements. So India's imports go on increasing.